மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 101. எல்லோரும் கிளம்பி சென்றதும் அறைக்குள் சென்று படுத்துக்கொண்டாள் சரண்யா. சிறிது நேரம் கழித்து அறைக்குள் வந்தான் புவனேஷ். அவள் கண்கள் மூடி படுத்திருக்க அவளை தட்டி எழுப்பினான். சரண், ஒரு நிமிஷம் எழுந்துரு. கண்களை திறந்து அவனை பார்க்க அவன் கையில் காஃபி இருந்தது. யோசனையாக அவன் முகத்தை பார்த்தாள். இந்தா, இதை குடிச்சிட்டு படுத்துக்கோ. எழுந்து முழங்காலிட்டு அமர்ந்தாள். எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவள் கையை பிடித்து இழுத்து அதில் காஃபியை வைத்தபடி அவள் அருகில் அமர்ந்தான். ஏன்னு உனக்கு தெரியாதா? அவள் பதில் சொல்லாமல் காஃபியையே பார்த்து கொண்டு இருந்தாள். முதல்ல குடி. அவளும் குடித்து முடித்தாள். என்ன பேசணும் என்கிட்ட என்றாள். எதுவும் இல்லைம்மா, நீ படுத்துக்கோ. எழ முயன்றான். இல்லை, இன்னைக்கு பேசி முடிச்சிடலாம். முடிச்சிடலாமா? என்ன சொல்கிற நீ? நான் புதுசாக ஆரம்பிக்கலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவள் அவனை அழுத்தமாக பார்த்தாள். எதுக்கு அப்படி பார்க்குற? நீங்கள் இப்போ என்ன ட்ரை பண்ணுறீங்க? திரும்பவும் எல்லார் முன்னாடியும் என்ன சண்டைக்காரி, அரக்கி, கெட்டவ அப்படின்னு காட்ட ட்ரை பண்ணுறீங்களா? புரியல. இல்லை, இவன் பாவம் அவகிட்ட நெருங்கி நெருங்கி போகிறான். அவ பண்ண தப்ப எல்லாம் மன்னிச்சிட்டு அவளை ஏற்றுக்க முயற்சி பண்ணாலும் அவ தான் திமிர் பிடிச்சவ, இவனை தள்ளி வச்சு கஷ்டப்படுத்துறா அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஏன் சரண்யா இப்படியெல்லாம் பேசுகிற? நான் பேசுகிறது எல்லாமே பொய்யா தெரியுதா? என் கண்ணில் உண்மையே தெரியலையா? அவள் எங்கோ வெறித்தாள். இல்லை, என்னை இப்போ பிடிக்காம போயிடுச்சா? இப்பொழுது அவள் அவனை பார்த்தாள். ஆமான்னு மட்டும் சொல்லிடாத, அது பொய்ன்னு எனக்கு தெரியும். என்ன இன்னும் நேசிக்காம தான் நான் கொடுக்குற எல்லா லெட்டரையும் பீரோவில் சேர்த்து வச்சிருக்கியா? இப்பொழுது தலையை குனிந்து கொண்டாள். பதில் சொல்லு சரண்யா. உங்களை பிடிக்காம இல்லை, ஆனால் நெருங்க பயமா இருக்கு. அவன் முகம் பார்க்காமல் கூறினாள். ஏன் சரண் அப்படி சொல்ற? வருத்தமாக கேட்டான். அவள் பதில் சொல்லவில்லை. இன்னும் அவளை நெருங்கி அமர்ந்து அவள் உள்ளங்கையை தன் கைக்குள் அடக்கி கொண்டான். ப்ளீஸ் சரண், எப்போ இருந்து என் மேலே இப்படி ஒரு எண்ணம்? எனக்கு சொல்லு. என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னீங்களே, அப்போ இருந்து. திரும்பவும் வரவே பிடிக்காம வந்தேனே, அப்போ இருந்து என்றவள் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தாள். அன்னைக்கு என் மனசு எவ்வளோ வலிச்சதுன்னு எனக்கு தான் தெரியும். நீங்கள் எப்பவும் சொல்கிற மாதிரி நான் வசதியான வீட்டு பொண்ணு தான். சின்ன வயசுலேருந்தே செல்லம் அதிகம். நான் ஒன்று கேட்டால் முடியாதுன்னு சொல்லவே மாட்டாங்க. அப்பா, அம்மா, சித்தப்பா, சித்தி எல்லோருக்குமே நான் செல்லம்தான். அண்ணன் அவங்கள விட்டு தள்ளி போயிட்ட மாதிரி நானும் போயிடக்கூடாதுன்ற பயத்தில் என்னை இப்படி கெடுத்துட்டாங்கன்னு இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை விடுங்க, பிரச்சனை இப்போது அது இல்லை. அப்படி செல்லமாக வளர்ந்து சின்ன சின்ன பொருள் கூட கேட்டு கிடைக்காம போனதா இல்லைன்ற நினைப்போட வளர்ந்த எனக்கு இருக்க ஒரு வீடு கூட இல்லைன்ற நிலைமை வந்தப்போ மொத்தமாக வாழ்க்கையை வெறுத்துட்டேன். திரும்பவும் இங்கே வந்து நின்னது அவ்வளோ அவமானமாக இருந்துச்சு. அதை விட நீங்கள் என்னை நடத்தின விதம் மொத்தமாக மனசுக்குள்ளே செத்தே போயிட்டேன். தன் கண்களை இறுக மூடிக்கொண்டாள். புவனேஷின் கைகள் நடுங்கின. எச்சில் கூட்டி விழுங்கி தன் அழுகையை அடக்கி கொண்டு மீண்டும் தொடர்ந்தாள். எங்கள் அப்பாவும் என்கிட்ட சொன்னார், இதை விட பெரிய இடமா பார்க்கலாம், இன்னும் வசதியான பையனாக பார்த்து முடிக்கிறேன்னு. ஆனால் நீங்கள் தான் வேணும்னு ஒத்த காலில் நின்று கல்யாணம் பண்ணேன். முதல் தடவையாக எனக்கு தோணுச்சு, தப்பு பண்ணிட்டோமோன்னு. உங்களுக்கு கொடுக்க நம்ம கல்யாணத்துக்கு வாங்கின சட்டையில் இருந்த நகை வரைக்கும் எல்லாமே ஆசை ஆசையாக நானே எனக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணேன். பைத்தியக்காரின்னு இப்போ தோணுச்சு. அப்பா பேச்சை கேட்டிருக்கலாமோன்னு காலம் கடந்து யோசித்தேன். ஆனால் எதையும் இனி மாற்ற முடியாதில்ல. அப்போதான் அண்ணன் சொன்ன அட்வைஸ் எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போன்னு. அவர் சொன்ன மாதிரி அமைதியாக போனப்பதான் புரிஞ்சது உங்களுக்கு என் மேலே எவ்வளோ வெறுப்புன்னு. இல்லை என்பதாக அவசரமாக தலையசைத்தான் புவனேஷ். வெறுமையாக ஒரு புன்னகையை சிந்திவிட்டு கோரினாள். மனசு அப்படியே மறுத்து போச்சு. ஆசையெல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ளே அடங்கி போச்சு. நிதர்சனத்தை ஏற்றுக்க பழகிட்டேன். பசங்களுக்காக வாழணும்னு முடிவு பண்ணேன். இப்போது மறுபடியும் என்ன நெருங்க முயற்சி பண்ணுறீங்க. அது ஏன்னு சத்தியமாக இப்போ வரைக்கும் புரியலை. ஆனால் அதை ஏற்றுக்க பயமாக இருக்குது. இப்போது நான் அமைதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிடிக்குது. இதுவே நான் என்ன மீறி பழைய மாதிரி ஆகிட்டா திரும்பவும் என்ன தூக்கி போட்டுடுவீங்க. திரும்பவும் நான் உடஞ்சி போயிடுவேன். என் நிலைமை என்ன ஆகும்னே தெரியாது. அதான் இப்படியே இருந்துடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ப்ளீஸ்,
என்னை புரிஞ்சுக்கோங்க. சத்தியமா என் மேலே நம்பிக்கை இல்லாம தான் நான் மாறிடுவேனோன்ற பயத்தில் தான் நான் தள்ளியிருக்கேன். என்னை விட்டுடுங்களேன். கெஞ்சலாக அவள் கேட்டபோது மனதில் அவ்வளவு வலி உண்டானது அவனுக்கு. தான் செய்த தவறெல்லாம் சேர்ந்து அவனை செருப்பால் அடிப்பதைப் போல் உணர்ந்தான். அவளிடம் இருந்து கொஞ்சம் தள்ளி அமர்ந்தான். அதில் அவள் கண்ணின் ஓரத்தில் வலி தெரிந்தது. அவள் நிலை அவனுக்கு புரிந்தது. தள்ளி போனால் வலி வருகிறது, நெருங்கி வந்தால் பயம் வருகிறது என்று. பெருமூச்சு ஒன்றை விடுத்தான். இதை எப்படி சரி செய்வது என்று அவனுக்கே தெரியவில்லை. மனதில் பாரத்தோடு யோசித்தபடி அமர்ந்திருக்க போனில் அழைப்பு வந்தது. டேபிளின் மேல் இருந்த அவன் போனை எடுத்து பார்த்தாள் சரண்யா. மலர் என்றதும் யோசனையாக அவனிடம் நீட்டினாள். அவள் பார்வையை உணர்ந்த அழைப்பை ஏற்ற ஸ்பீக்கரில் போட்டான். அவன் ஹலோ சொல்லும் முன் பட்டாசாக பொரிந்தாள் மலர். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? எங்கள் அண்ணியை லவ் பண்ணுறேன், கரெக்ட் பண்ணுறேன்னு எல்லாம் சொல்லிட்டு இப்போ அவங்கள வீட்டில் விட்டுட்டு ஜாலியாக சினிமாவுக்கு போயிருக்கீங்களா? அவங்களுக்கு உடம்பு சரியில்லையாமே, கூட இருந்து பார்த்துக்க தெரியாதா? இருவரின் இதழிலும் புன்னகை அரும்பியது. ஏ வாளு, கொஞ்சம் நிறுத்து, நான் வீட்டில் தான் இருக்கேன் என்றான் சிரித்து கொண்டே. ஓ என்றபோது அவள் குரல் இறங்கிவிட்டது. அதுக்குள்ள அவசரப்பட்ட அண்ணனை திட்டிட்ட பாத்தியா? ஆ, சரி சரி, அப்படியே சமாளி நீ. நான் சமாளிக்கிறது இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணீங்க? கரெக்ட் பண்ணீங்களா இல்லையா? அவன் முகத்தில் சட்டென்று வருத்தம் வந்து போக சரண்யாவை பார்த்தான். சரி பண்ணவே முடியாத தப்பா பண்ணிட்டேன்னு தோணுதுடா என்றான் கலங்கிய விழிகளோடு. என்ன ஆச்சு அண்ணா? அவனிடம் பதிலில்லை. சரி இருங்க வரேன் என்றவளிடம் சிறிது நேரம் அமைதி. எங்கோ செல்வதாக அவளுடைய கொலுசு சத்தம் காட்டியது. மாமா மாமா. சொல்லு மலரு. அண்ணன் லைனில் இருக்கு, ஏதோ மாதிரி பேசுது, நீ ஒரு தடவை பேசு மாமா. எல்லாம் தெளிவாக இவர்களுக்கு கேட்டது. ஏய், அவருக்கு எதுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண? சரணும் அவரும் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க. ஓ, உனக்கு எப்படி மாமா தெரியும் அவர் சினிமாவுக்கு போகலன்னு? அக்கா சொன்னாங்க. நீ ஏன் என்கிட்ட சொல்லலை? உனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியாதுமா. இதெல்லாம் சரியில்லை மாமா, நீ வர வர என்கிட்ட நிறைய விஷயங்களை மறைக்கிற. அடிப்பாவி, இதில் மறைக்க என்ன இருக்கு? எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ எல்லாம் நீ ரொம்ப சரியில்லை. நீ பேசுறது உனக்கே அநியாயமாக தெரியல? இல்லை இல்லை இல்லை. ஏ மலரு, எதுக்குடி எங்கள் அண்ணனை இந்த பாடுபடுத்துகிற? குட்டிச்சாத்தான். ஓ, மேடமும் லைனில் தான் இருக்கீங்களா? மனதிற்குள் கேட்டுக்கொண்டாள். ஓஹோ, எங்கள் அண்ணனை நீ படுத்துறதை விடவா ஒருத்தர் பின்னாடியே சுத்தினா நல்லா அலைய விடுவீங்களே. சும்மா இரு மலரு, அதட்டினான் புவனேஷ். அடடா, கேட்டியா மாமா, அங்கே திட்டுனா இங்கே வலிக்குது. சில நிமிடங்கள் அந்த பக்கம் இருவரிடமும் அமைதி. அதை உடைத்தான் செல்வம். என்ன ஆச்சு மாப்ள? எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல மச்சான். என் தங்கச்சி என்ன சொல்கிறா அதை சொல்லுங்க. அவள் சொன்னதை அப்படியே கூறினான். நான் என்ன பண்ணணும்னு கூட தெரியல மச்சான். சரி, நான் பேசுகிறேன், ஃபோன் அவகிட்ட கொடுங்க. அப்படியே பேசுங்க மச்சான், ஸ்பீக்கரில் தான் இருக்கு. சரண்யா, என்னம்மா? அண்ணா என்றவளுக்கு அழுகை வந்தது. நான் என்ன பண்ணட்டும் என்றாள் அழுகையின் நடுவே. அண்ணன் சொன்னா கேட்ப இல்லை? நீ உன்னை நம்பு, கண்டிப்பாக இந்த பயம் வேண்டாம். ஏன்னா இனி எப்பவும் மாப்பிள்ளை உன்னை விட்டு கொடுக்க மாட்டாரு. அதுவும் மற்றவங்க கூட உன்னை கம்பேர் பண்ணி எல்லார் முன்னாடியும் உன்னை குறைச்சி பேச மாட்டாரு. அதனால நீ பழைய மாதிரி மாற மாட்ட, சரியா? அட்ரா சக்க, என் மாமா எப்பவுமே வேற லெவல். இது தங்கச்சிக்கு கன்ஃபர்மேஷனா இல்லை மாப்பிள்ளைக்கு காஷனா? ஒரே கல்லில் 2 மாங்க அடிச்சிருச்சுல்ல மாமா. மலர் தனக்குள் செல்வத்தை மெச்சிக்கொண்டாள். புவனேஷுக்கும் அவன் சொல்வது புரிந்தது. அது அறிவுரையோ மிரட்டலோ ஏதோ ஒன்று. அவனுக்கு சரண்யா சரியானால் போதும் என்ற நிலையில் இருந்தான். சரி பாப்பா, நான் வச்சிடவா, நீ ரெஸ்ட் எடு என்று விட்டு அழைப்பை துண்டித்தான். சரண்யா புவனேஷை பார்க்க, இப்போ ஓகேவா நீ என்றான். அவள் கன்னம் தாங்கி, நான் பண்ண எல்லாத்துக்குமே சாரி சரண் என்றான். நானும் சாரி என்றாள். சில நிமிடங்கள் அமைதியாக கழிய மெல்ல அவன் தோள் சாய்ந்தாள். அவன் மனம் துள்ளி குதித்தது. சரண், சாப்பாடு வாங்கிட்டு வரவா இல்லை 2 பேருமா போய் சாப்பிட்டு வருவோமா ஏக்கமாக கேட்டான். அவளோ ஆச்சரியமாக பார்த்தாள். உனக்கு முடியலனா வேண்டாம். இல்லை, போகலாம். இளவட்ட பையன் போல் துள்ளி எழுந்தான். அவளுக்கு சிரிப்பு வந்தது. வேகமாக பீரோவை திறந்து, ஷர்ட் போடவா டிஷர்ட் போடவா என்றான். டிஷர்ட் என்றாள். 2 எடுத்து கையில் வைத்து, எது ஓகே
என்றான். அவள் காட்டினாள். மறு பேச்சு பேசாமல் அதை அணிந்து கொண்டு உற்சாகமாக கிளம்பினான். வா போகலாம். அவள் முகம் மெல்ல மலர்ந்தது. அவன் கைப்பிடித்து நிறுத்தினாள். என்னாச்சு? அவள் கன்னம் பற்றி அழுத்தமாக முத்தம் வைத்தாள். திகைத்தான் அவன். அடுத்த நொடி அவளை இறுக்கி அணைத்திருந்தான். என்ன ஆச்சுங்க? எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா நீ எனக்கு முத்தம் கொடுத்து? எப்பவும் அடிக்கடி கொடுப்ப, அதனால அருமை தெரியல. இப்போ இத்தனை நாள் ஏங்க வச்சிட்ட என்றவன் கண்களில் நீரோடு அவள் நெற்றி முட்டினான். அவனுடைய உண்மையான வருத்தத்தை அவளும் உணர்ந்தாள். இனி அடிக்கடி கொடுப்ப இல்ல? ஏக்கமாக கேட்டான். அதற்கு பதிலாக மற்றொரு கன்னத்தில் முத்தம் வைத்தாள் சரண்யா. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.